வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு பார்த்து ஒரு பக்கம் பணிவிட செஞ்சுன்னு இருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு பணிவிட யாரானா செய்வாரான்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க, வெறுப்பில் இருக்கவங்க. ஆனால் நம்ம விஜய்க்கு கொஞ்சம் கூட வெறுப்பே இல்லைங்க, ரொம்பவே பாசம் தான் அதிகமாக இருக்குது. அந்த பாசத்தை எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் தான் இத்தனை நாள் அவர் வெறுப்பாக காட்டினார். இந்த விஷயம் எப்படா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஏன்னா பக்குவமாக நம்ம மல்லிக்கு வந்து கொலிவு கட்சத்தினால ரொம்பவே பார்த்து பண்ணிருந்தாங்க. இந்த சமயத்தில் அவர் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு ஒரு பக்கம் ரொமான்டிக்கான ஒரு ஃபீலில் அப்படியே சும்மா கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக பேசின்னு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே அவர் சொல்லைங்க. அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே தேவையில்லாமல் எங்கிட்ட பிரச்சனை வச்சுக்காத, இதோட லாஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டதான் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த திட்டின வார்த்தை இருக்குல்ல ஒவ்வொன்றும் அப்படியே சும்மா நச்சுன்னு திட்டி விட்டாருங்க. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ராஜேஸ்வரி இருக்கார்ல அவர் வந்து அவங்க பெரியம்மா வச்சு ஒரு ஆளை செட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விசாரிக்காம, இந்த அப்படி அக்கௌண்ட் புக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி 1 லட்சம் போட்டு இருக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கிட்ட கொடுத்துட்றாங்க. உடனே நம்ம பெரியம்மா அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க வந்து நம்ம விஜய்க்கிற போது அவர் வந்து அவர் அக்கௌண்ட்டில் காசு எல்லாமே கிரெடிட் எல்லாம் யாரும் எடுத்துட்டாங்க, அமௌண்ட் எல்லாம் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண இருக்காரு. அந்த சமயத்தில் தாங்க என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு அப்படியே சும்மா இது வந்ததும் அப்படியே மூஞ்சிலே விட்டுறாரு அந்த ஏடிஎம் கார்டை. காசு வேணும்னு கேட்டால் நானே தூக்கி போட்டப்பனே, அதுக்கு எதுக்கு ஏடிஎம் கார்டு எடுத்து ஏடிஎம் கார்டுலேருந்து காசு எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் போடணும், எதுக்கு இந்த பெச்சுக்கார பழப்பு, எதுக்கிட்ட மானங்கட்ட பழப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு, உங்களை நம்பி தான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன், இனிமேல் நான் உங்களை நம்பி வந்ததே வேஸ்ட்டு, நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு இனிமேல் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்ததை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு. சரி 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 இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் பண்ணது தப்பு, அந்த தப்பை என்னைக்கு உணர போகிறாரோ தெரியலிங்க. ஏன்னா தீர விசாரிக்காமல் இடத்த உடனே நீ தாண்டி குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதை வச்சு சொல்கிறது ரொம்பவே தவறான விஷயம். ஆராய்ச்சி தீர விசாரித்து அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவும் எடுத்துனுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே கரெக்டாக இருக்காது, எல்லாமே ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் இருக்குங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. சரி சைலண்டர் சரி சைலண்டர் சரி ஓகே நடந்துச்சு ஆனதாச்சு போனது போச்சு. நம்ம வெண்பா குட்டி வராங்க, வந்து அப்படியே சும்மா சவுண்ட் விட்றாங்க ஒரு பக்கம். என்னப்பா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயோ தங்கமே என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது, நீ கம்முன்னு போமா, நான் எதனா சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மூஞ்சி சுருக்கலாம் சரி என்ன சுருக்கலாம் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற பழமொழியை எப்பவுமே பார்த்து வந்தவன் இதுக்கப்புறம் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா.